என்னடா மெதுவா போற? போடா போடாடா. இங்க வா. இனிமே இதான் உங்க வீடு. உள்ள போ. உள்ள போடா. என்ன முறைக்கிறேன்? உள்ள போ. யோ, என்னையா? இந்த கைதிக்கு இந்த லாக் ஓபன் பண்ணிவிடியா? சரி கொடு. கொடுக்கலாம் முடியாது, அப்படியே எடுத்துக்க. ஆ? கொடு. என்ன லஞ்சா? யோ, யார் அவன்? யாரோ கொலை பண்ணிட்டு பைக்கோ சொல்லிட்டு உள்ள வந்திருக்கான். டாக்டர் வந்தாதான் தெரியும். சரி சரி. சரி நான் போறேன். என் பேரு ரவி. எல்லாரும் மாதிரியும் ஆசைப்பட்டு தான் காலேஜ் சேர்ந்தேன். பிஎஸ்சி சைக்காலஜி. ரொம்ப ஆசைப்பட்டு சேர்ந்தேன் நான். இந்த மனுஷங்க எல்லா விஷயமும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கும். கஷ்டப்பட்டு கிடைச்சா கூட பரவாயில்ல, கிடைக்காமலே போயிட்டு. சார், மே கமெண்ட் சார்? உள்ள வாப்பா. ப்ரோ, போலாமா? ஏய், கிளம்பு கிளம்பு. இதெல்லாம் யாரும் கிடையாது. கிளம்பு கிளம்பு. போயிட்டே போ. கிளம்பு கிளம்பு. போடா போடா. என்ன ப்ரோ? அதுதான் சார். இங்க உட்கார்றேன். தனியா பண்ணினா நல்லா இருக்கும். போடா. இதை பண்ணா நல்லா இருக்கும். நானும் உட்காரலாம்ல. ப்ரோ ப்ரோ ப்ரோ, என்ன? ஹாய். யார் நீ ஃபர்ஸ்ட்? ப்ரோ, நீ தான் ஜாயின் பண்ண. நாளைக்கு அப்புறம்ல. அதெல்லாம் கிடையாது. வெளில போறியா இல்ல பின்னாடி போறியா? என்ன ப்ரோ இப்பெல்லாம் பேச? வெளில போறியா பின்னாடி போறியா? டாடி போய் போ. டேய், நான் லாக் டவுன் போய்ட்டு வரணும் சொல்லிருக்கேன். போடா ஃபர்ஸ்ட். போடா போடா. ஏன் ப்ரோ நானே நிக்கிற மாதிரி? என்ன டேய், போடா போடா. நிக்கிற மூஞ்சி நிக்கிற. கிளம்புடா ஃபர்ஸ்ட். போடா. கிளம்புடா ஃபர்ஸ்ட். கிளம்புடா ப்ரோ. ஆச்சுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் டே எல்லாம் ரொம்ப கத்தாங்க. ஆனா நான் இது காட்டிக்கலி மனசை கல்றாடாம ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து இது ரிசர்வ்டோ அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து இருந்தாலும் உள்ள சின்ன ஒரு ஒருத்தர். ஸோ அப்படியே ஒருத்தலோடைய அன்னைக்கு நாள் போச்சு. இப்படியே பல நாட்கள் போச்சு. நானும் அதுக்கேற்ற மாதிரி பழகிட்டு தான் வந்தேன். ஆனாலும் எனக்கு நடக்கிற விஷயங்கள் தான் என் மனநிலையை மாத்திக்கிட்டே இருந்துச்சு.
இந்த மாப்பிள்ள ஜாயிண்ட் இந்த மாப்பிள்ள டேய் ஒண்ணே மச்சான் சரியாம இருக்குடா இது. வாடா உனதான் நான் வாடா புறா ரெண்டு இலி இழுப்புடா டேய் புறா மச்சான் போறான் என்ன தொகுற என்ன தொகுற யார்கிட்ட நீ வந்து யார் வேலைக்கு இருக்கு அடிச்சுன்னு போயிருவேன் நீ கொஞ்சம் மேல கை வச்சு போடா டே ஏய் வாடா அடிச்சுட்டு போயிருவேன் நீ முடிஞ்ச மேல கை வச்சு போடா டே போச்சு போச்சு போச்சு. ஒரு நாளும் ஒரு மாசமும் ஒரு செமஸ்டரும் இப்படியே தள்ளனா எவ்வளவுதான் என் மனநிலை சமமா வச்சுக்கிட்டாலும் முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியும். என்ன டேய் மச்சான் வர்றா இங்க அடி வேணும் டேய் மச்சான் இதான் நீ போயிட்டு வரா நான் 2 அடி போட்டு வரேன் போயிட்டு வரேன் டேய் உனதான்டா டேய் இங்க பாரு டேய் பேசிட்டே இருக்கா இதுதான் டாக்டர் நடந்துச்சு. உண்மையிலிருந்து பல வருஷம் கழிச்சு இப்ப நான் உங்க முன்னால இப்படி ஒரு நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? உலகில டாக்டர் ட்ரீட்மெண்ட். ஸோ நான் அனலைஸ் பண்ண ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா அவருக்கு சின்ன வயசில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்புறம் மென்டல் ப்ரெஷரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத காரணத்தினால தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு நம்ம அவரை மட்டும் குறை சொல்ல முடியாது, இந்த சொசைட்டின்னு தான் காரணம்.